இல்லாதவைகளை செய்தல் சனியினுடைய ஆதிக்கம். அதே மாதிரி நமக்கு இன்னும் நல்லவைகள் கருப்புன்னு சொன்னோம். ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போனோம்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கருப்பு கல்லில் இருக்கும், கருப்பில் இருக்கும். கருப்பு, கருநீலம், இது எல்லாமே சனியனுடைய காரகத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியது தான். அடுத்தது ராக். அந்த ராக்கிலேருந்து தான் நமக்கு அந்த கல்லுலேருந்து தான் நமக்கு அந்த விக்கிரகம் கிடைக்கிறது இல்லையா. அந்த ராக்கு ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கக்கூடியது, அக்ரஸிவாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறது. அது செவ்வாய்க்கும் சொல்லுதுண்டு, சூரியனுக்கும் சொல்லுதுண்டு. சனிக்கு வேறு விதமான அக்ரெஷன், அந்த ப்ரூட்டல் அதெல்லாம் சேர்ந்தது. ரெண்டாவது சில அழுக்கு சம்பந்தப்பட்டது அந்த இடம், அதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம். மெயினாக ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா அது சனியினுடைய காரகத்துவம் தான். ஹார்ட் ஒர்க் ஃபெல்லோஸ் சனியினுடைய காரகத்துவம் தான். வேலை பளு அப்படிங்கிறது சனியினுடைய காரகத்துவம். சனியை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணோம்னா சனி ப்ளீஸ் ஆகிடுவார். அதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம். அதுக்கு அடுத்தது ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறோம், ஏன் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த காரகத்துவங்களில் இப்போ சனி நமக்கு என்னென்ன செய்வார். ஏன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு போயிருக்கக்கூடிய சனி தனுராசிக்காரர்களுக்கு என்னென்ன உபத்திரவங்கள் செய்வார், என்னென்ன நல்லது செய்வார். அடுத்தது பேரலிசிஸ், ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சனியினுடைய காரகத்துவம் தான். முக்கியமாக வீடு பெரிய வீடாக இருந்ததுன்னா கார்டனிங் சொல்லுவோம். கார்டனிங், அந்த கார்டனில் ஒர்க் பண்ணுறவங்க, அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் கார்டனர்ஸ் அப்படின்னு கார்டனில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடியது கார்டனிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் சனி சொல்கிறது தான். அடுத்தது சிவியர் கோல்டு, ஆர்டினரி கோல்டு இல்லை, சிவியர் கோல்டு. அந்த சிவியர் கோல்டு, டல்னஸ், சனிக்கே ஒரு பேர் மந்தன்னு ஒரு பேர் உண்டு. அதனால் டல்னஸ், இதுக்கெல்லாம் காரகத்துவம் சனி தான். இப்போ சனியினுடைய ஓவரால் காரகத்துவம் என்ன